ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலில் தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி பார்ப்போம், டிஎன்யூஎஸ்ஆர்பி, கோர்ட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வரக்கூடிய இப்போ இந்து அறநிலைத்துறை, அது மாதிரி வேறு ஏதாவது தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய துறைகள், வேறு துறைகள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதையும் வந்து நம்ம சைட் பையில் வீடியோஸாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வரிசையில் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோவில், அந்த திருக்கோவிலில் 2 விதமான போஸ்ட்டுக்கு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் விவரங்கள் வந்து ஓப்பனிங்காக நான் நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ரிலீஜியஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேதி வந்து பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி தான், அதுதான் வந்து கடைசி டேட்டு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பிடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேலும் டீட்டெயிலுக்கு அவங்களோட இணையதள பேஜில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். என்னென்ன போஸ்ட் வேக்கன்சி எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணினி இயக்குனர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,300 வந்து சேல்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 48,700 வரைக்கும் ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன தகுதி அடிப்படையில் இந்த போஸ்ட் நிரப்புகிறாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கக்கூடிய கணினி அறிவியல் பட்டயம், கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தச்சு அறிதல், அதாவது டைப்பிங்கில் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் டைப்பிங் அந்த இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் 2 குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இதே இரவு காவலராக இருந்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 சேலரியிலேருந்து 11,160 வந்து சேல்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மேற்கொண்டு நீங்கள் இந்த உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி லாஸ்ட் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி அந்த டேட்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 18 வந்து பூர்த்தியாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 45க்கு உட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிராகரிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. தகுதி உள்ள விண்ணப்பங்களை மட்டும்தான் பரிசீலனை பண்ணுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இணையதளத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தோட பதிவிறக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் இந்த நகலை. இது வருங்க, இதுதான் இந்த ஃபார்ம். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய விவரங்கள், சான்றிதழ் நகல்கள் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணி அவங்களுடைய முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சல் பண்ணணும். அல்லது நேர்லையும் சென்று கொடுக்குறதுனாலும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் அஞ்சல் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வேணால் நான் டெலகிராம் சேனல் லிங்க்கை நம்மள்த தரேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்கள். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்தாலும் நான் உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.